நெல்லிக்காய் ஜூஸ் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 2 நெல்லிக்காய், கருவேப்பிலை, புதினா, இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி வந்து தேவையான அளவு நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நெல்லிக்காயும் இஞ்சியும் நம்ம சீவி எடுத்துக்கலாம். மேல் தோலெல்லாம் எடுத்துட்டு காய் சீவரல் வச்சு சீவி எடுத்துக்கலாம். புதினா, கருவேப்பிலை சேர்த்திட்டேன். இப்போ தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி ஓரளவுக்கு அரைச்சிருச்சு அப்படின்னா நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். எந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். நான் 200 மில்லி தண்ணி சேர்த்திருக்கேன். அரைச்சதுக்கப்புறம் நம்ம காட்டன் கிளாத்தில் வச்சு வடித்து எடுத்துக்கலாங்க. சல்லடையில் வடிக்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து சின்ன சின்ன துகள் மாதிரி திப்பிகள்லாம் கிடச்சிரும். குடிக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், காட்டன் கிளாத்தில் வச்சு நீங்கள் வடிச்சிங்கன்னா நம்ம ஜூஸ் வந்து தெளிவாக கிடைக்கும். அந்த திப்பிகளாம் அந்த காட்டன் கிளாத்தில் அப்படியே நின்றுக்குங்க. பாருங்கள், இப்படி புழிஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து காலையில் நம்ம டீ காஃபிக்கு பதிலாக இந்த ஜூஸ் எடுத்துட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹேருக்கு, ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.